கவர் பண்ண போற டாபிக்ஸ் என்னன்னா, லெட் கீவேர்ட்னா என்ன? கான்ஸ்ட் கீவேர்ட்னா என்ன? ஆரோ ஃபங்ஷன்ஸ்னா என்ன? அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். லெட் கீவேர்ட் அப்படின்னா, இங்க பாருங்க. லெட் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றதுக்கான கீவேர்டு. இந்த லெட் யூஸ் பண்ணி நீ ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணோம்னா, அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பிளாக் ஸ்கோப், அதாவது பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிறப்ப தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். இதை நீ அப்டேட் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர வேரியபிளை ரீடிக்ளேர் பண்ண முடியாது. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள லெட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 18 அப்படின்னு. அதை நீ 19 அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனா லெட் ஏஜ் 20 அப்படின்னு மறுபடியும் வந்துட்டு ரீடிக்ளேர் பண்ண முடியாது. இதுதான் வந்துட்டு லெட் கீவேர்ட். அடுத்து கான்ஸ்ட் கீவேர்ட். கான்ஸ்ட் கீவேர்டும் லெட் கீவேர்டு மாதிரி வேரியபிள் டிக்ளேர் பண்றது தான். ஆனா இதுல அப்டேஷன் பண்ண முடியாது. வேரியபிள சேஞ்ச் பண்ண முடியாது. இதுவும் சேம் லெட் மாதிரி பிளாக் ஸ்கோப்குள்ள தான் ஒர்க் ஆகும். இதுல வேல்யூவை இமிடியேட்டா அசைன் பண்ணிடணும். இதை ரீஅசைன் பண்ண முடியாது. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்துட்டு நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள கான்ஸ்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு அந்த நேம் வந்துட்டு வேற ஏதாவது கொடுத்தோம், வேல்யூ அசைன் பண்ணோம்னா அது டிக்ளேர் ஆகாது. இதுதான் வந்துட்டு கான்ஸ்ட் கீவேர்ட். அடுத்து ஆரோ ஃபங்க்ஷன். ஆரோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் மெத்தட் எழுதுறதுக்கான ஒரு ஷார்ட்டர் சின்டெக்ஸ் தான் வந்துட்டு ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க, ஆரோ சிம்பிள். இப்போ பேசிக்கான ஒரு சின்டெக்ஸ் பாருங்க. ஃபங்க்ஷன் ஆட் ஏ கமா பின்னு ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சு நார்மலா ரிட்டர்ன் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா? பட் நம்ம இதே ஆரோ வெர்ஷன்ல எழுதணும் அப்படின்னா ஒரு வேரியபிள், அது கான்ஸ்டோ லெட்டோ யூஸ் பண்ணி ஒரு பாராமீட்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு இந்த ஆரோ சிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு பிளாக்குள்ள ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றது. இதுக்கும் நார்மல் சின்டாக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரே விஷயத்தை தான் பிரிண்ட் பண்ணுது, ஆனா டைப்பிங் வந்துட்டு கம்மியா இருக்கும். அடுத்து ஒரே லைனை நம்ம பிரிண்ட் பண்றோம், ஒரே ஒரு ஆப்ரேஷனை தான் பெர்ஃபார்ம் பண்றோம். அதாவது இந்த இடத்துல ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி அப்படின்னு இருக்கா, அது வந்துட்டு ஒரே ஆப்ரேஷன் தான். அதுக்கடுத்து நம்ம வேற எதுவும் பண்ணல. அந்த மாதிரி இதுக்கு நம்ம பிளாக்ஸ் யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ பிளாக் இல்லாம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட் கான்ஸ்ட் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஏ கமா பின்னு ஒரு பேரந்தசிஸ் கொடுத்துட்டு ஆரோ சிம்பிளுக்கு பக்கத்துல ஏ பிளஸ் பின்னு மட்டும் போட்டா போதும். அதுவே வந்துட்டு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணிடும். அடுத்து சிங்கிள் பேராமீட்டர் ஷார்ட்கட். ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆரோ கீ யூஸ் பண்ணி அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்துட்டு பிளாக்ஸ் தேவைப்படாது. அடுத்து நோ பேராமீட்டர்ஸ். ஒரு வேரியபிளுக்கு பேராமீட்டரே இல்ல, சும்மா ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் பிரிண்ட் பண்றாங்கன்னா அதுவும் இந்த மாதிரியே வந்துட்டு கொடுத்துக்கலாம். அடுத்து எங்கெல்லாம் இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, ஷார்ட்டஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து இந்த அரே மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, மேப், ஃபில்டர், ஃபார் ஈச் அப்படின்னு, அந்த மாதிரி மெத்தட்ஸுக்குள்ளலாம் வந்துட்டு அரே மெத் அரே மெத்தட்ஸ்க்கு இந்த ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். கான்ஸ்ட் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அது அரேயா இருக்கு, 1 2 3 அப்படின்னு இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து டபுள் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு நம்ஸ் டாட் மேப் அப்படின்னு மேப் ஃபங்க்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மேப் ஃபங்க்ஷனுக்கு என்னன்னு ஒரே ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சிங்கிள் பேராமீட்டர்னா என்ன பார்த்தோம், ஆரோ சிம்பிள் பக்கத்துல அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணா போதும்னு பார்த்தோமா, அதுதான் வந்துட்டு இங்கே பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கொடுத்துருக்கிற நம்மோட இண்டெக்ஸஸ்க்கு இந்த இன்டூ டூவை பண்ணோம் அப்படின்னா அது கூட என்னென்ன பெர்ஃபார்ம் ஆகுதோ அதை தான் இங்கே அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு திஸ் கீவேர்டு கிடையாது. அதாவது இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன், அதாவது ஆரோ சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ற ஃபங்க்ஷனுக்கு திஸ் டாட் நேம், திஸ் டாட் வேரியபிள் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணவே முடியாது. அது பக்கத்துல இருக்க சரௌண்டிங் ஸ்கோப்ல இருக்க திஸ் கீவேர்டை தான் வந்துட்டு எடுத்துக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, இங்க கான்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நேம்,
அப்படின்னு சொல்லிக் குடுத்துட்டு, அதுக்கு ஒரு நார்மலான ஃபங்ஷன் பெர்ஃபார்ம் பண்றாங்க. கன்சோல் டாட் லாக் திஸ் டாட் நேம் அப்படின்ட்டு. இப்படி பண்ணா மட்டும் தான் வொர்க் ஆகுமே தவிர, ஆரோ ஃபங்ஷன் அதாவது ஆரோ சிம்பல் யூஸ் பண்ணி பண்ற ஃபங்ஷன்ல திஸ் டாட் கீவேர்ட யூஸ் பண்ணா வொர்க் ஆகாது. அது அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்துட்டு ஆரோ ஃபங்ஷனோட ப்ராப்பர்ட்டீஸ். எங்கெங்கெல்லாம் ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம்னா, சின்ன குயிக் ஃபங்ஷன்ஸ் கிரியேட் பண்றப்போ ஆரோ ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஆப்ஜெக்ட் மெத்தட்லயோ வந்துட்டு இத அவாய்ட் பண்ற மாரி இருக்கும். ஆப்ஜெக்ட் மெத்தட்ல யூஸ் பண்ண முடியாது. இவ்ளோதான் வந்துட்டு ஆரோ ஃபங்ஷன்ஸ். அடுத்து லெட் கான்ஸ்ட் கீவர்ட். கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.